ஹாய் ஹலோ காய்ஸ், நீங்கள் பார்க்குறது கோஸ்ட் கேமிங். நம்ம வீடியோ என்ன பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா ஃபயர்வொர்க்ஸ் சிமுலேட்டர் 3 தான் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்க மறக்காம ஒரு லைக் ஒரு ஷேர் ஒரு மறக்காமல் விட்டுருங்க. வாங்க விளாட கேம் பிளேக்குள்ளே போகலாம். டவுன் மேப்பில் தந்துங்க, சிங்கிள் பிளேயரில் அந்த மல்டி பிளேயர் இருக்குது. ஆனால் வந்துட்டு நீங்கள் ஃபாக்ஸ் ப்ரோ கூப்பிடல அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபாக்ஸ் ப்ரோ வரேன்னாரு. நான் கூட கேட்டேன், வாயா செம்மையாக கொண்ட அந்த கேமு அப்படின்னா, வரேன் ப்ரோன்னா வரவே கிடச்சிருக்கான். அது நூபாக வரைய மாட்டாங்க, அப்படியே ஏமாத்தோம் நம்மளை தேவையில்லாமல். டேவா மாற்றி இருட்டாக இருக்கனால கண்ணு தெரிய மாட்டேங்க. காலையில் வெடிக்கிற மாதிரி ஒரு பட்டாசு வெடிக்கிற போகிறோம். இப்போது இந்த பட்டாசை வந்து அன்லாக் பண்ணி வச்சிடறேன். அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு போட்டு கடமை ஈஸியாக இருக்கும். ஒரு டைம் வந்துட்டு ஒரு வீடியோ போகணும். இது என்னது மாஸ் மேலே மாதிரி இருக்குது, ஏன்னா இது கொழுந்து விட்டி இது என்ன ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த பட்டாசு எடுத்து வந்துருக்கேன் நான். ஒரு மாதிரி இது பட்டாசு டக்குன்னு ஞாபகம் இல்லை, படம்னு வெடிமை நிறைய வெடிச்சுட்டு இருக்கும். அது என்னடா டெய் ஒழுங்கா பட்டாசு பார்த்துக்கலாம். பட்டாசு எங்கடா பட்டாசு பற்ற விடா. பற்ற வச்சிட்டாவா டிப்டோ. ஒருக்கா ஃப்ரெண்ட்ஸ் வேறு பட்டாசு எடுத்து போனோமோ எல்லா பட்டாசையும் வந்து அன்லாக் பண்ணிட்டு வரேன். கிடச்சி அன்லாக் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், ஒரு மெயினான ஒரு ஐட்டம் கிடச்சிருக்கு நம்மளுக்கு. இதான் தேடிட்டு இருந்தேன் ரொம்ப நேரமாக. இப்போ நல்லா பட்டாசு ரெடி பண்ணிட்டேன். நம்ம வந்துட்டு இப்போ இங்கே வைக்கலாமா என்ன? இந்த இடம் கரெக்டாகுமா? இங்கே வச்சிடலாமா? இங்கே வேணாம், இங்கே வச்சிடலாம், இங்கே கரெக்டாகும். ஓகே, இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் இப்போ வெயிட் பண்ணுங்கள். வந்துட்டு ஹாப்பி தீபாவளி. கரெக்டாக வந்துச்சு. அதாவது ஹாப்பி தீபாவளி. இருங்க வந்துட்டு கஸ்டம் கூட கலரை கிளிக் பண்ணு. ஆரஞ்சு கலரில் வைக்கலாம். ஆரஞ்சு லைட்டாக இது ஓகே, இது கரெக்டாக இருக்கும். கொடு டிக்கு. இருங்க எடுத்தாச்சுல. ஓகே, வந்துட்டு இங்கே வந்து ஸ்பான் பண்ண போடு. கரெக்டாக இருக்கும். பார்த்தீங்களா, இது இப்படியே இருக்கட்டும். கடைசியாக அவங்களுக்காக நைட் டைமில் வீடியோ எண்டில் உங்களுக்கு பண்ணி காட்டுறாங்க. என்னென்னு வீடியோ எண்டில் பாருங்கள், செம்மையாக இருக்கும். இது நான் கடைசியாக காட்டுறாங்க என்னென்னு. இப்போ ஒரு பட்டாசு வெடிக்கலாம். இது என்ன இது 1000 வாடாவா? என்ன 1000 வாடா இல்லை, இது வேறு எதாவது. இது நீங்கள் ஒன்று ட்ரை பண்ணலாம். இது வந்துட்டு பிசியில் கேம் தான் அது. பிசியில் வந்துட்டு நிறையா ஒரு பட்டாசு கடையில் இருக்கும், பட்டாசு எடுக்க முடியும். ஆனால் இந்த கேமில் வந்துட்டு அவங்க பட்டாசு கடை கொடுக்கல, நம்ம கையில் இன்வென்ட்ரியிலே கொடுத்துறாங்க எல்லாத்தையும். ஓகே, இப்போ நைட்டு வெடிச்சா நாங்கள் நைட்டு வெடிக்கிற பட்டாசு போயிடலாம். இருங்க வந்துட்டு வெடித்த பட்டாசுக்கு போகிறோமா? அப்படியே இருக்கோம். அடுத்து ராக்கெட்டா? இருங்க நைட் ஆக்கிடலாம். நைட் ஆக்கிட்டால் அவங்க ஈஸியாக இருக்கும். சரி விடுங்க. இப்போ இது இந்த கேனன் உங்களுக்கு யூஸ் பண்ணி காட்டுறேன். செம்மையாக இருக்கும் இது. சரி, ஃபாக்ஸ் ப்ரோ இருந்தால் என்னத்துக்கு செம்ம ஜாலியாக இருந்திருக்கும் நம்மளுக்கு. அடிச்சு பயங்கரம் ஃபன் பண்ணிக்கலாம். அவர் வரவே ஏமாத்தார் வேஸ்ட்டாக. அவர் நம்பி பிரோஜனம் இல்லை. இந்த மாதிரி நம்ம சிங்காக தான் கேம்ஸ் விளாட்ற மாதிரி இருக்கும். எனக்கு சிலிண்டர் இருக்குமா? சிலிண்டர்ட்ரா அடுப்பு 2 மினிட்ஸு வேறு ஏன் டைம் ஓட்டான்னு தெரியல. வேஸ்ட்டாக எடுறாங்க சிலிண்டரை. போடு இன்னும் போடு. இப்போ அது செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது வேறு லெவலில் இருக்கும். அது இந்த கேம் வந்துட்டு மொபைலுக்கு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த மாதிரி ஃபயர்வொர்க் கேம் இருக்கும் மொபைலில். ஃபாக்ஸ் ப்ரோ இந்த கேம் இருக்குது ப்ரோ அப்படின்னு சொன்னார். அதை பார்த்தா நிஜமில் இருந்துச்சு. செம்மையாக நான் மொபைல் கொடுத்துருக்காங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கேட்கும்போது. இருங்க சரி, இதுக்கு லைட் ரெடு எல்லாம் பார்த்தா போடு இப்போ வேறு லெவலில் நல்லா பறக்க விடு. டுமில் வெடி. டுமில் செம்மையாக இருக்குது. ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம நைட் டைம் வந்து வெடிக்கலாம். வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்துட்டு இருங்க. இப்போ அடுத்து 2025 பட்டாசு இருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 22 நைட் ஆகிறேன் நான். நைட்டு ஓகே. 2025 2022 பட்டாசுலாம் இருக்குது. வேறு லெவலில் இருக்கும் அந்த பட்டாசுலாம். இருங்க வெயிட் பண்ணுங்கள். 2023 இந்த பட்டாசு போடிக்கலாம் ஃபஸ்ட்டு. வந்துட்டு ஸ்னோ காலம் வச்சுக்கு 8 வரைக்கும் நான் இருங்க, அப்புறம் வச்சுக்கலாம். அப்படி இருக்கணும். அங்கேயே பட்டாசு தூக்கி போடு. அது ஓகே, இப்போ நல்லா தான் ரெடி. இது வந்துட்டு இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்துட்டு இது சும்மா கலெக்ட் பண்ணுறது. இது என்னன்னு தெரில, நான் சரி யூஸ் பண்ண போடல, அதனால் வச்சிடலாம். அப்படி இருக்கட்டும். 2023 பத்தாயிக்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? ரெடியா? 2023 பத்தாயிரம். இப்போ பத்தாயிக்கிறேன் 25ல். சரி விடுங்க. அவ்வளோ இப்போ பறக்க விடு பட்டாசை. செம்மையாக போகுது. ஆனால் இந்த கேமில் சவுண்ட்லாம் பயங்கரமாக வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அப்பா செம்மையாக இருக்குடா. 2023 வேறு லெவலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த கேமில் சவுண்ட் எஃபெக்ட் செம்மையாக வச்சுருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். சவுண்ட்லாம் பயங்கரமாக இருக்குது. அவர் ஒரு விஷயம் சொல்ல மாட்டேன். ஹாப்பி தீபாவளி ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்துட்டு எல்லோரும் வந்துட்டு நேற்றுக்கே வந்து கம்யூனிட்டி போஸ்ட் போட்டேன் நான். பார்க்காதவங்களும் சொல்கிறேன், ஹாப்பி தீபாவளி ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் சேஃபாக செக்யூரிட்டாக வெடிங்க. என்ன மாதிரி சும்மா கைக்கு வந்த மாதிரிலாம் வெடிச்சிட்டு கையில் வச்சு விட்டுக்கிட்டு எல்லாம் பண்ணால் நீங்கள் சேஃபாக வெடிங்க, ஃபேமிலியோட வெடிங்க, என்ஜாய் பண்ணி வெடிங்க. வந்துட்டு இப்போ இந்த பட்டாசு வெடிக்கலாம். 2022 வெடிக்கலாம். அப்போது அப்புறம் சேனலில் வந்துட்டு 39 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துடுச்சு.
அடுத்த டார்கெட் நம்மளுக்கு 50 தான். அதில் எல்லா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. 50 சீக்கிரம் ரீச் பண்ண போகிறோம். நம்ம சீக்கிரம் ரீச் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள் அதுக்கு. இப்போ 2022 வேறு லெவலு. டுமீல் வெடி அவ்வளோதான் போடு, வேறு லெவலு செம்மையாக இருக்குது. 25 எப்படி பண்ணிச்சுலாம் தெரில, 25 செம்மையாக பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். இவன் வேறு இந்த ராக்கெட் ஆனால் எவ்வளோ பெருசு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இருங்க, இங்கே ஒன்று போட்டுடலாம், போடுங்க ஒன்று. கடைசி என்ன பண்ணலாம், இதெல்லாம் சும்மா எல்லாத்தையும் வெடி விட்டுடலாம். நீங்கள் அதை விட்டு அப்போ பார்த்துக்கலாம். சர்ப்ரைஸ் பண்ணுறது நிறைய பண்ணோம். இப்போ பத்தாய் எண்டில் உங்களுக்கு ஒன்று காட்டும், வெயிட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம எல்லா படம் ஸ்டிச் பண்ணிட்டு எண்டில் பண்ணலாம். நம்மளால எல்லா படம் செடி நிறைய இருக்குது. ஆனால் வந்துட்டு நம்ம இன்னொரு வீடியோலாம் வந்து நிறைய வெடிக்கலாம். நம்ம என்னடா டே செம்மையாக இருக்குடா, வேறு லெவலில் இருக்கே ஃப்ரெண்ட்ஸ். கிராஃபிக்ஸ்லாம் இந்த கேமில் வேறு லெவலில் கொடுத்துருக்கான். யூனிட்டியில் தான் பண்ணிருக்கான், ஆனால் கிராஃபிக்ஸில் வேறு லெவலில் இருக்குது. மொபைலுக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக கொடுத்துருக்கான். இது ஒன்று, இது 1000 வாழான்னு நினைக்கிறேன், என்னென்னு தெரில. நீங்கள் எத்தி போடுவாமா டிஸ்டர்ப் பண்ணிட்டு போடா அப்படியா. பத்தை அதை பற்றிக்கிச்சு பாருங்கள், போட்டு சொல்லுங்கள் அந்த மாதிரி. இது டுமில் செமையாக இருக்கே, வேறு லெவலில் இருக்கே. ஓகே சூப்பரு, நல்லா தான் இருக்குது. ரொம்ப மோசம் நான் சொல்லுவேன், அந்தளவுக்கு நல்லா தான் இருக்குது ஓரளவு. ஓகே, நீங்கள் அது பாட்டு வெடிச்சிட்டு இருக்கோம், பாட்டு வேறு பட்டாசு எடுக்கலாம். வேறு என்ன வெடிக்கலாம், அவர் மட்டும் இந்த தீபாவளி நீங்கள் பட்டாசு வாங்கிக்கலாம் சொல்லுங்கள். 2025 வெடிக்கலாம். தீபாவளிக்கெலாம் பட்டாசு வாங்கிக்கலான்னு சொல்லிடுங்கம்மா. நான் வந்து நான்லாம் பெருசாக வாங்கலை, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை பெருசாக, அதெல்லாம் வந்துட்டு நான் வாங்கலை பெருசாக. கொஞ்சமாக சொல்லிட்டு பெருசாலாம் வாங்கலை, கொஞ்சமாக வாங்கிட்டு வச்சுருக்கேன். தூக்கி போடுவானம்மா. இல்லை பத்திரமா வெடிங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 2025 பட்டாசு ஏதாவது டைனமெண்ட் மாதிரி இருக்குது, போடுவோன்னு. என்னடா எவ்வளோ பெருசு இருக்குது, அவ்வளோதான் பத்தவி. நான் வேறு லெவலில் இருக்கும். இப்போ வெடிடா. அதான் என்னடா இது டுமில் 25 போடு, வேறு லெவலில் இருக்கே. என்னடா இது பாம்பு வர்ற மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்க செம்மையாக இருக்குல்ல, இப்போ பாம்புலாம் போகிற மாதிரி வச்சுருக்காங்க, வேறு லெவலில் இருக்கே. 2025 அவ்வளோதான். இன்னும் 2 மாதம் தான் இருக்குது இந்த மாதம் முடியறதுக்கு. இந்த வருஷம் முடியறதுக்கு இன்னும் 2 மாதம் தான் இருக்குது. அதெல்லாம் வந்துட்டு எல்லாம் சீக்கிரமாக நல்லா வந்து படிக்காமீங்க. ஏன்னா இப்போ சொல்கிறது 10th வந்துட்டிங்கன்னா பப்ளிக் வரப்போகுது சீக்கிரமாக, அடுத்த வருஷம். எனக்கும் அடுத்த வருஷம் 10th பப்ளிக் இருக்குது. அண்ணா வந்துட்டு பயங்கரமாக படிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்துட்டு மோஸ்ட்லி வந்துட்டு கொஞ்சம் வீடியோ வரதுக்கு லேக் ஆக வாய்ப்பு இருக்குது. அது சீரியஸாக எடுத்துக்காங்க. நம்ம சேனலில் மறக்காம வீடியோ பார்க்கலாம், மறக்காம ஒரு லைக் ஒரு ஷேர் சிஸ்டம் மறக்காம பண்ணி விட்ருங்க. இப்போ பாருங்கள் சங்குச்சக்கரம், இப்போ பாருங்கள் சங்குச்சக்கரம் வேறு லெவலில் இருக்கும். சங்குச்சக்கரம்லாம் வந்துட்டு வெடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு, இப்போ வெடிச்சு விட்றலாம். விட்றா அப்போ சங்குச்சக்கரத்தை என்னடா சுத்த மாட்டேது. பாருங்க செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பரவாயில்ல நல்லா கேமில் நல்லா பண்ணிக்கலாம். என்னடா நெருப்பதி ஈஸி இல்லைங்க, கையில் எடுப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க கையில் எடுத்த பறக்க என்ன பறந்து போச்சு, கையில் எடுத்த பறக்குது அப்படி மேலே. ஓகே, நான் பண்ணுற மாதிரி நீங்கள் யாரும் கையில் எல்லாம் எடுக்காதீங்க. எடுத்திங்கன்னா பயங்கரமாக பின் விளைவு பயங்கரமாக இருக்கும். யாரும் எடுக்காதீங்க இந்த மாதிரி, தூக்கி போடுவேன். இப்போ அடுத்து என்ன படம் அடிக்கலாம்னா, அடுத்து வந்துட்டு இது என்னது 100 பாலாவா 100 ஷார்ட்ஸ். இது ஒரு மாதிரி ஷார்ட்ஸ் எப்படி மேலே சுட்டுக்கிட்டே இருக்கும். அப்போ என்னடா எவ்வளோ பெருசு இருக்குது, சுட்டுக்கிட்டே இருக்கும் அது மேலே. இது எப்படி இருக்கும் பார்ப்போம். நைட் டைம்னால வேறு லெவலில் நினைக்கிறேன். இப்போது சூப்பராக இருக்கே. அவன் வெடிக்கிற மாதிரி வச்சுருக்கான், நல்லா சுடுற மாதிரி தான் வச்சுருக்கான். சிம்பிளாக வெடிக்கிற மாதிரி தான் நல்லா இருந்திருக்கும். பரவாயில்ல. ஓகே, அடுத்த படம் போகலாம். வெடிச்சுக்கிட்டே இருக்குது, வெறுப்பாக தூக்கி போட வருமா. இப்போ அப்படியா தனியாக வெடிச்சுட்டு கிடாங்க. ஓகே, அடுத்து என்ன படம் போகலாம். கம்மி மத்தா ஃப்ரெண்ட்ஸ், இது கம்மி மத்தா போடு, கம்மி மத்தா போடு. வேறு லெவலுக்கு கையில் எடு. சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கம்மி மத்தாப்பு அதெல்லாம் வெடிச்சு எவ்வளோ நாள் ஆச்சு. வேறு லெவலில் இருக்குது, போட அப்படியா. இப்போ அந்த கம்மி மத்தாப்புக்கு சும்மா இன்னொரு 10 வைக்கலாமா. இல்லைடா இருங்க, அடுத்த விட்டு இதர்றா தூக்கி போடுங்க. அடுத்து இது இது பண்ணால் இது புஸ்வானம் தான் எனக்கு பேர். புஸ்வானா நினைக்கிறேன், கரெக்டாக ஞாபகம் ஒன்று புஸ்வானா தான் நினைக்கிறேன். பத்தாயி சூப்பரு. இப்போ நான் பார்ப்போம். புஷ்ஷுன்னு மேலே போட்டீங்க. புஷ்ஷுன்னு பார்த்து பார்த்தீங்களா, வேறு லெவலில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துட்டு இப்போ என்ன பண்ணுறோம், இப்போ வந்துட்டு இது சொல்லுது இது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு இது மாதிரி கன்று மாதிரி இருக்குல்ல, இது என்ன பண்ணணும்னா கனெக்ட் பண்ண முடியும். ஒரு த்ரெட்டு மாதிரி வச்சுட்டு ஒரே இடத்துல எல்லாத்தையும் பற்ற வைக்க முடியும். அதுக்காக அந்த கன்று இது எடுக்கலாம். இது ஏன் எலக்ட்ரானா என்னன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். ஏகப்பட்ட கன்று கொடுத்துருங்க இது மாதிரி வேறு கலரில், பிங்க்கு ரெட்டுன்ட்டு. ஏன்னு தெரில, நான் பச்சை கலர் எடுத்துருக்கேன். ஒரு வேளை வந்துட்டு ஒரு கலருக்கு ஒரு ஸ்பீடு மாதிரி இருக்குமா. பச்சை கலர்னால் ஸ்லோவாக இருக்கும், க்ரீன் கலர்னால் பச்சை கலர்னால் ஸ்லோவாக இருக்கும், ப்ளூ கலர்னால் ஸ்பீடாக அந்த மாதிரி இருக்குமான்னு தெரில. சொல்லுங்க என்னடா இது. இப்போ இது எந்த காலத்தில் போய் பற்றி எந்த காலத்தில் நான் பார்த்து இருங்க எல்லாம் வேலைக்கு ரொம்ப தெரியல. நானே எல்லாத்தையும் பற்ற வச்சுறேன். கடை போடு எல்லாம் பற்றிக்கோ அவ்வளோ வேறு லெவலு. எல்லாம் பறக்க வந்துடுச்சு. உய் செம்மையாக இருக்கே, போடு வேறு லெவலு.
பெரிய பாட்டஸ் தான் வெயிட் பண்ணுறான். அதான் போயிடுச்சு பெருசு. அப்போது வெட்டி தொமில் அப்போ செம்மையாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு லெவலில் இருக்குது. அப்பா பயங்கரமாக இருக்கே. சரி, ஃபாக்ஸ் ப்ரோலாம் வந்துருந்தாருன்னா வேறு லெவலில் ஃபன்னாக இருந்துருங்க. ஃபாக்ஸ் ப்ரோ தான் வரலாமா போயிட்டாரு, வெறுப்பேற்றிட்டாருங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசு செட்டப் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. இருங்க அதை பார்த்தீங்கன்னா இந்த எல்லாம் கனெக்ட் பண்ணலாம். இல்லாட்டி இந்த வாட்டி பர்பிள் எடுக்கிறேன், நான் செக் பண்ணி பார்த்தலாம். எனக்கு தெரிஞ்சு ஒரு கலருக்கு ஒரு ஸ்பீடு மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இருங்க எல்லாம் கனெக்ட் பண்ணி செக் பண்ணி பார்த்தலாம். நான் வெறும் க்ரீன் கலர் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். இப்போ வந்துட்டு எல்லா கலரும் யூஸ் பண்ணிட்டேன், எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ இங்கே வைக்கிறேன், விடாத கிணத்துக்கு போகிறோம். எட்ரா லைட்ரா ஃபாக்ஸ் ப்ரோ வந்து வரலாம் வராமல் போயிட்டு அவர் தான். சரி, அவர் கூப்பிட்டேன், வாடா செம்மையாக இருக்கும்டான்னா கேட்கவே நான் வரவே இல்லை. இருங்க இந்த கேன் வச்சு அதை ஆரம்பிக்கலாம். இந்த கேனில் திரும்ப சிலிண்டரை போட்டு அதை அடித்து பறக்க விட்டு ஃபன் பண்ணலாம். நம்ம அவ்வளோதான் ரெடி பண்ணிட்டேன் எல்லாத்தையும். போடு பத்தை போடு சுடு ஒத்துக்கு அடி. அவ்வளோதான் எல்லாம் பறக்குது. வேறு ஃபன்னாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி அடிக்கும் போது. ஃபாக்ஸ் ப்ரோ இருந்தாலும் ஃபாக்ஸ் ப்ரோ அதில் கொடுத்து இல்லை கேனலில் போட்டு அனுப்பி விட்ருலாம். ஆனால் வர மாட்டேன். என்னடா ஆமாண்டா நான் சொன்ன மாதிரி தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வந்துட்டு ஒரே நேரத்தில் கடகடன்னு போயிடுது, சமயமாக போயிடுச்சுது. பார்த்தீங்களா சொன்னேன் ஹாப்பி தீபாவளி போட்டோம் பார்த்தீங்களா. இப்போ ஹாப்பி தீபாவளி பார்த்தீங்களா செம்மையாக இருக்குல்ல. சரி, 2025 ஒன்றா வச்சதுனால ஒழுங்காக வரமாட்டுது. இவங்க தனியாக திரும்ப போட்டுப்பாங்க, தனியாக வர மாதிரி. இந்த ஹாப்பி தீபாவளி வந்துட்டு 2025 கூட மிக்ஸ் ஆகிடுச்சு. சே செம்மையாக இருக்குது, ஆனால் பயங்கரமாக இருக்குது. செம்மையாக இருக்குது வேறு லெவலில். அதான் ஹாப்பி தீபாவளின்னு போட்டிங்க பார்த்தீங்களா, தீபாவளி பார்த்தீங்களா, அதை கண்ணா கலர் கொடுத்தோம் அப்படியே வரும். சரி வந்துட்டு இந்த 25 தான் மறைச்சிச்சு அதை. சரி விடுங்க, இதில் ஃபாக்ஸ் ப்ரோ நூபுன்னு போட்டு அனுப்பி விடலாம். இப்போ வேணாம் விடுப்பா, அவங்க அழுத்துற போகிறது ஒரு ஹாப்பி தீபாவளி பார்த்தீங்களா செம்மையாக இருக்குது. இப்போ வந்துட்டு நான் திரும்ப உங்களுக்கு பண்ணி காட்ட ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு தனியாக ஹாப்பி தீபாவளி தெரியாமல் திரும்ப வச்சு காட்டுறாங்க. உங்களுக்கு வந்துட்டு சரியில்லை இது, விடுங்க. 25 இப்போ வந்துட்டு ரொம்ப பெருசாக பண்ணலாம். ரொம்ப போன தடவை நிறைய பண்ணேன், இந்த வாட்டி சிம்பிளாக பண்ணி கொடுத்துருக்கேன், காட்டுறேன். வேறு எங்கள் இது எங்கள் இது இப்போ ராக்கெட் மாதிரிலாம் இருந்துச்சு, அதெல்லாம் எங்கன்னு தெரில. இங்கே இருக்குது, வெயிட் பண்ணுங்கள். ராக்கெட்டு இந்த இது வேறு என்ன வைக்கலாம், வேறு புஷ்வானா வச்சுக்கலாமா, இல்லை வேணாம் புஷ்வானா எவனா மெசேஜ் போட்டு போட அப்படியா. இந்த இருக்குது டெக்ஸ்ட்டு வைக்க மாதிரிட்டேன். டெக்ஸ்ட்டு சென்டரில் வச்சிடலாம். கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தள்ளி வைப்போம், அப்போ தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஓகே, ஹாப்பி தீபாவளி தானே போட்டிருக்கு. ஓகே கரெக்டாக இருக்குது, இதுக்கு போட்டுரு 2025. ஓகே, ராக்கெட் மட்டும் வச்சிடலாம் மெயினாக. ராக்கெட்டு இதில் கார் வேறு இருக்குது, காரில் ஓட்டலாம். அதில் ஃபன்னாக இருந்துச்சு. கார் நான் ட்ரை பண்ணி பார்த்தா நான் வீடியோவை காட்டல, வேணாம் போர் அடிக்கணுன்ட்டு. நீங்கள் வேறு என்ன இந்த இருக்குது ராக்கெட்டு. ராக்கெட்டா எட்ரா எடுத்துட்டான். இங்கே ஒன்று போடுறா, ட்ரா பண்ணுற தம்பி. இங்கே ஒன்று அப்புறம் பின்னாடி இங்கே 2 போடுறோம். 4 திசை வைக்கலாம் இங்கே. அதான் கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்துட்டு இது டெக்ஸ்ட்டுக்கு மட்டும் தனியாக ஒரு ஒயர் கொடுத்தேன். 10 மாட்டேதே டேய், டெக்ஸ்ட்டு 10 இல்லைடா 10ரா, டெக்ஸ்ட்டு 10 மாட்டேதே. ஐயோ ஷோ ஆரம்பிச்சிருச்சு. கொடுங்க 2025 பத்துருச்சு. இருங்க அப்பா வேறு லெவலில் இருக்கே. ஷோ அப்பா செம்மையாக இருக்குது. ஃபஸ்ட்டு போனதோட வேறு லெவலில் இருக்குது, செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது அப்பா வேறு லெவலில் இருக்குது. மொபைலுக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க அந்த கேமு. சரி கேம் நான் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், செம்ம பெஸ்ட்டாக இருக்குது இந்த கேமு. சரி மொபைலுக்கு நான் எதிர்பார்த்ததோட நிறையா ரொம்ப கொடுத்துருங்க, நல்லா கொடுத்துருக்கான். நீங்கள் 2000 இது டெக்ஸ்ட்டை இது பண்ணிட்டேன். மொபைலுக்குன்னு இல்லை நல்லா கொடுத்துருக்காங்க, நான் எதிர்பார்க்க இந்த அளவுக்கு நல்லா இருக்குன்ட்டு. ஹாப்பி தீபாவளி. சரி ஒயர் மட்டும் வந்துட்டு கரெக்டாக இருந்துச்சுன்னா செம்மையாக இருந்திருக்கும், மிஸ் ஆகிடுச்சுன்னா பரவாயில்ல விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அவங்களுக்கு எல்லாம் வந்துட்டு ஹாப்பி தீபாவளி ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் சேஃபாக விடுங்க. வந்துட்டு நானும் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு நான் வந்துட்டு அடுத்து சீக்கிரம் நல்ல வீடியோ போடுறேன். அடுத்து என்ன வீடியோ போட மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் காய்ஸ். இப்போ வந்துட்டு வீடியோ இதோட முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். எனக்கு ராக்கெட் வந்து 10ஆம இருக்குது, பற்றிச்சா பத்தலையா? பத்தலை இருந்தோம். ஓகே விடுங்க, செம்மையாக வந்துட்டு எல்லாம் இதில் பற்றி விடு எல்லாம் பற்றி விடு. நான் தீபாவளி நல்லா வந்துட்டு எல்லாம் என்ஜாய் பண்ணி கொண்டாடுங்க, சேஃப் அண்ட் செக்யூர்டாக விளையாடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சீரியஸாக போய்ட்டு கெத்து காட்டுற சொல்லிட்டு கையை காலை டேமேஜ் பண்ணிக்காதீங்க, நல்லா சேஃபாக விளையாடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காய்ஸ். பாய் ஃப்ரம் கோஸ், பாய்.